ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 37 சங்கீதம் 6 உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். உன் நீதி தேவனிடத்தில் இருக்கிறது. உன் நியாயம் அது தேவனுடைய பார்வையில் இருக்கிறது. அதை நிச்சயம் ஒரு நாள் விளங்க செய்வார். ஒரு சமயம் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படி நான் ஒரு இடத்திற்கு போயிருந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள். நானும் போனேன். அந்த வீட்டிற்கு போன பொழுது அந்த வீட்டிற்கு போகிற வழியிலேயே ஒரு பெரிய குளவிக்கூடு, அதிலிருந்து வந்த சில குளவிகள், மலை குளவிகள், அந்த ஒவ்வொரு குளவியும் மிக பெரிதாக இருந்தது. அந்த குளவிகளை யாரோ அடித்து விட்டார்கள். அது பறந்து வந்து எங்களை அதை கொட்டிவிட்டார். என்னுடைய முகத்தில், என்னுடைய நெற்றியில், முகத்தில் அந்த அந்த விஷம் கலந்த கொடுக்கு கொத்தி கொண்டிருந்தது. அதற்கு பின்பு சிலர், அந்த கிராமத்தில் வசிக்கிற மக்கள் வந்து என்னை, இது விஷம், உடனே நீ ஹாஸ்பிட்டல் போக வேண்டும் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்று நான் சொல்லி அந்த கொடுக்கையெல்லாம் எடுத்து எறிந்து போட்டேன். பின்புதான் நான் அந்த வீட்டிற்கு போனேன். ஏனென்றால் அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் பிசாசு அங்கே போக விடாதபடி என்னை தடுக்கும்படி வழியிலேயே இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் கடந்த அந்த வீட்டுக்கு நான் போன பொழுது அந்த வீட்டில் 2 பிள்ளைகள் மூளை வளர்ச்சி இல்லாமல் படுத்திருந்தார்கள். நான் மிக அருகில் போய் அந்த பிள்ளைகளை பார்க்க முற்பட்ட பொழுது அவர்கள் காத்திருக்க சொன்னார்கள். நானும் காத்திருந்து அந்த பிள்ளைகளை சுத்தம் செய்தார்கள். சுத்தம் செய்து நாங்கள் அந்த பிள்ளைகளை எங்களுடைய கரங்களில் தூக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அப்பொழுதுதான் அந்த குடும்பத்தில் இருக்கிற சாபம் விளங்கினது. ஆண்டவர் அதை சொல்லிக் கொடுத்தார், எந்த விதமான சாபம் என்று. அப்பொழுது அந்த சாபத்திற்கு காரணமான ஒரு சம்பவம், ஒரு எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெரிய மேனேஜர், அந்த பெரிய ஐயா என்று சொல்வார்கள், அந்த மேனேஜரை ஒரு குடும்பத்தார், அண்ணன் தம்பிகள் சேர்ந்து அந்த மேனேஜருடைய இடத்திற்கு அந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த அண்ணன் வர வேண்டும் என்று விரும்பி அந்த மேனேஜரை ஒரு மேட்டிலிருந்து தள்ளிவிட்டு அவர் பள்ளத்தில் கீழே போய் தன்னுடைய புல்லட்டோடு போய் கீழே விழுந்தார். ஏனென்றால் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உயர் பதவியில் இருக்கிறவர்களுக்கு எஸ்டேட்லேயே புல்லட் வாங்கி கொடுத்துருப்பார்கள். அவர் புல்லட்டுக்கு தான் போவார்கள். ஏன்னால் ஆபத்து வருகிறது என்றால் அதுதான் கொஞ்சம் இந்த மலையில் வேகமாக ஏறும். யானை, சிறுத்தை இதனுடைய நடமாட்டங்கள் அங்கே அதிகமாக இருப்பதினால் அவர்கள் அப்படி தான் அதை பயன்படுத்துவார்கள். ஒரு மாலை வேளையில் ஒரு பகுதியில், ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இந்த பெரிய மேனேஜர் வரும் பொழுது அவரை கீழே விழும்படி அவர்கள் செய்து கீழே அவர் விழுந்து விட்டார். விழுந்த பின்பு அவர் கீழே விழுந்து அடிபட்டு மயங்கி இருந்திருக்கிறார். அவர்கள் அந்த வண்டியில் இருந்த பெட்ரோலை எடுத்து அந்த மனிதன் மேல் ஊற்றி அந்த மனிதனை கொளுத்தி விட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதன் எழும்பி வெடித்து பார்த்து அவன்
என் கர்த்தர் உங்களை கேட்பார், அவர் உங்களை சும்மா விடமாட்டார் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதன் எரிந்து மரித்து போனான். அந்த வாகனம் எரிந்து விட்டது. அதை விபத்தாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் இதை செய்தது 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தார். 4 சகோதரர்கள், ஒரு சகோதரி. ஆனால் 4 சகோதரர்களை கொண்ட ஒரு குடும்பத்தார். யாருக்கும் தெரியாது, நாங்கள் யாரும் அதுக்கு யார் கண்ணிலும் படவில்லை. இது ஒரு மலை பாதையில் காட்டுக்கு உள்ளே அருகிலே இது நடந்து விட்டது. அதனால் எவருக்கும் இது தெரியாது என்பதைப் போல அது யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. அது ஒரு விபத்து என்று சொல்லி அதை மூடி மறைத்து விட்டார்கள். ஆனால் நாட்கள் சென்றது. அவர் சொன்னார், கர்த்தர் கேட்பார், அவர் நீதி செய்வார் என்று சொன்னார். அந்த நீதியை, கர்த்தர் நியாயத்தை விளங்க பண்ண ஆரம்பித்தார். முதல் சகோதரர், அவர்தான் அந்த மேனேஜர் பதவிக்கு ஆசைப்பட்டவர். அவர் மேனேஜராகவும் மாறி கொஞ்ச நாள் அங்கே இருந்தார். அவருக்கு திடீரென்று ஒரு விதமான பாதிப்பு அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டது. அவர் துடித்தார். உடலெல்லாம் வெந்து போன காயங்களைப் போல மாறினது. அவர் துடித்து சில நாட்களில் மரித்து போனார். அடுத்தடுத்த சகோதரர்களும் அப்படித்தான் மரித்தார்கள். இந்த குழந்தைகள் அவருடைய அக்கால் மகளுக்கும் கடைசி தம்பிக்கும் திருமணமாகி பிறக்கப்பட்ட பிள்ளைகள். அப்பொழுது ஆண்டவர், நான் கேட்பேன், 3ஆம் அல்லது 4ஆம் தலைமுறை வரை என் நீதியை நான் விளங்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்பொழுது அந்த குடும்பத்தில் நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்பு அவர்களுக்கு நான் சொன்ன பொழுது அவர்கள் தாயார் ஒத்துக்கொண்டார்களாம், இப்படி தான் நடந்தது, உங்களுக்கு எப்படி இது தெரியும் என்று சொன்னால், நான் என் கர்த்தர் இதை எனக்கு விளங்க பண்ணினார். அவர் இதை காட்சியைப் போல நான் பார்க்கிறேன். இந்த சாபம் உங்கள் தலைமுறையில் இருக்கிறது. அதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் அதை மன்னிக்க போதுமானவர் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்துவிட்டு, அந்த குழந்தைகளுக்காக ஜெபித்துவிட்டு பின்பு வந்தோம். அந்த குழந்தைகளுக்கு அதுவரை தண்ணீர் ஆகாரம் மட்டுமே கொடுத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணின பின்பு அந்த பிள்ளைகளுக்கு திட ஆகாரங்கள், சாலிட் ஸ்டேட்டில் அந்த பிள்ளைகளுக்கு சாதம், முட்டை போன்றவற்றை கொடுக்க ஆரம்பித்தார்கள். அந்த பிள்ளைகள் வளர்ந்தார்கள். நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் கேள்விப்பட்டேன், அவர்கள் சுவிட்சர்லாந்து என்ற பகுதியில் ஒரு பெரிய ஆசிரமத்தில் அவர்களுக்காக ட்ரீட்மெண்ட் எல்லாம் செய்யப்பட்டு இப்பொழுது அவர்கள் ஓரளவுக்கு தங்கள் வேலைகளை தாங்களே செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி அடைந்தேன். உங்கள் நீதியை, நியாயத்தை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். உங்கள் சோர்வுகளை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். உனக்கு தீமை செய்தவர்களுக்கு நடுவில் அவர் நன்மை செய்ய உன் அருகில் இருக்கிறார். உன் நீதியை, உன் நியாயத்தை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயம் 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 அவர் ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஆமென்.